தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் இந்த 2026 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 விஷயம் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நீங்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனைகள் 2026 உங்கள் லைட்டாக பிளிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் செய்த சின்ன சின்ன ஆசைக்காக செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆபத்தான விஷயமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சின்னதாக அதிகம். அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்களுக்கு சில ஒரு ஆபத்தான விஷயமும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. அந்த தீமைகள் எல்லாம் பெரிய தீமைகள்லாம் இல்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதே தவிர பெரிய ஒன்றும் பயப்படுத்துகிற அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. இந்த ராசிக்காரர்கள் ஒரு 50% 2026 அற்புதம், ஒரு 50% எச்சரிக்கை. அந்த 50% இருக்கக்கூடிய அற்புதத்தை நான் என்னங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக ஏங்கி தவித்த சில விஷயங்கள் நடக்க இருக்குது. தொழில், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமையிருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் சில முக்கியமான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. சார், தனுசு ராசிக்கு ஜாதகம் பார்க்கணும், லோக்கலில் பார்த்தோம், ஆனால் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நல்லது நடக்கும் தான் சொல்கிறாங்க, ஆனால் பெருசாக எதுவும் தெரியல அப்படிம்பீங்க. அப்படி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே நிறைய கால் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அதில் தனுசு ராசிக்காரர்கள் தான் ரொம்ப அற்புதமான ராசிக்காரர்கள்னே சொல்லலாம். நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அப்படியே எல்லாமே கிளியர் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா ஓப்பனாக சொல்கிறீங்க சார், நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் சார் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக பார்த்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிளியராக பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா அப்போயே நீங்கள் கால் எடுத்துருவாங்க. அப்போயே கூட நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் வளர்ச்சிச்சு அப்படின்னா அவங்களை தேவையில்லாமல் டைவர்ட் பண்ணும். இந்த 3 வருட காலத்தில் உங்களுடைய மூளையை குழப்பி சில ராசி கிரகங்கள் உங்களை ஆட்டுவிக்கும். உங்களுடைய டைவர்ஷனை மாற்றிருக்கும். உங்களுடைய நடத்தையை ஓரளவுக்கு கொஞ்சம் ஒழுக்கமின்மையாக கொஞ்சம் மாற்றிருக்கும். கெட்ட வழக்கங்கள் கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் மாட்டியிருப்பீங்க. தேவையில்லாத வம்பு வழக்கில் சந்திச்சிருப்பீங்க. திருமணம் நடந்திருக்கும். திருமணம் ஆணைகள் நிறைய பேர் டைவர்ஸே ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய தேவையில்லாத மருத்துவ ரீதியான விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் சந்திச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. குடும்ப ரீதியான விஷயத்துக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்களுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் சந்திச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் எந்த விஷயம் போய் தான் பண்ணாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணிக்கலாம். வண்டி வாகன யோகம் இவ்வளோ பண்ணி உங்களுக்கு வண்டி வாகன யோகம் அமைஞ்சிருக்கும். வீடு கட்டாமல் இருக்கீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, குழந்தை பிறந்திருக்கும். இந்த நன்மைகளும் சேர்ந்தே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னப்பா இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. உங்கள் மைண்ட் அளவில் கொஞ்சம் டைவர்ட்டை கொடுத்து உங்களுக்கு தேவைகளையும் கொடுத்து உங்களை ஒரு மாதிரி இல்யூஷன்லேயே வச்சுருக்கக்கூடிய நிலைமைகளாக முன்ன நடந்த விஷயங்கள் நடந்திருக்கும். இதற்கு மேலே பிரச்சனை கிடையாது. ஒரு சூப்பர். அப்புறம் சார் முன்னாடி பயப்படுத்துறீங்க? இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. ஆனால் எச்சரிக்கைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் முன்னாடி செய்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய விஷயமாக 2026 உங்களுக்கு லைட்டாக பிளிங்க் பண்ணும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய மார்ச் வரைக்கும் உங்களுக்கு சூப்பர். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. 2025 எப்படி போச்சு அது மாதிரி கொஞ்சம் அப்படியே முன்ன பண்ண அப்படியே இருக்குமே தவிர பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. மார்ச் டு மே வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை அள்ளி கொடுக்கும். நல்ல தொழில் ரீதியான விஷயங்களை அள்ளி கொடுக்கும். மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருபாலருக்கும் பழைய நட்புகளோ பழைய காதல்களோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வீட்டுக்கு தெரிய வரலாம். அதன் மூலமாக பல விஷயங்கள் நடக்கலாம். அது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள், அதாவது 3வது ஒரு நபரால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3வது நபரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் விடக்கூடாது. அந்த வார்த்தைகள்னால உங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த ராசி, இந்த தனுசு ராசி ஒரு அற்புதமான ராசி. எந்த வகையில் அற்புதம் அப்படின்னா, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் ரேஞ்சுக்கு செயல்படுவீங்க.
இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்ல வருமானத்தோட தான் எப்பயுமே இருப்பாங்க. வருமானம் கட்டாயம் உண்டு. நல்ல அறிவுத்திறனும் உண்டு, சமாளிக்கக்கூடிய திறனும் உண்டு. எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட ராசி இந்த தனுசு ராசி. ஒரு 100 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல கூட ஒரு பெண், இந்த பெண் வந்து தனுசு ராசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நின்று சண்டை போடுற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு. ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து டேக்கிள் பண்ணிடுவாங்க, யோசிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து அமையுதுங்க. இந்த ராசியினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இலகிய மனம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்காக கொஞ்சம் இலகிய மனதோடு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தைரியசாலியோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறவங்களோ அந்த அளவுக்கு மனசு வந்து ரொம்ப லேசான மனசு. இப்படி தட்டனா உடையிற மாதிரி மனசு. என்னதான் கண்ணாடி வந்து லேசாக இருந்தாலும் உடஞ்சிரும், அந்த கண்ணாடியினுடைய சொனப்பு பட்டுச்சு அப்படின்னா தேவையில்லாமல் இது பண்ணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ராசி. கண்ணாடியினுடைய சொனப்பு எது மேலே படுதோ அதை பொறுத்து காயமாகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த ராசிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ராசியினுடைய ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியும், உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ராசியாக அமையுதுங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு இருக்குது. நாமக்கல்லில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் போனீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. மேலே செங்குட்டு வேலவன் அப்படின்னு முருகர் சன்னதி இருக்குது. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பாசானத்தால் செய்யப்படுது. வெள்ளை தசபாசானம், நவபாசனம் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, மேலே உச்சி பிள்ளையார் இருப்பார், கீழே அர்த்தநாரீஸ்வரர், அதுக்கு இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டு வேலவன் முருகர். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். திருமணம் ஆகாதவர்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபடும் போது அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரருக்கு மாலை போட்டு அந்த மாலையை வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கொடுப்பாங்க. திருமணம் ஆன பிறகு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த மாலையை வந்து மாற்றிக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு வர அத்தனை பேத்துக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த மலை மேலேயே வண்டி போகும், நீங்கள் மேலேயே போய் கும்பிட்டுடலாம். படிக்கட்டு வழியாக போனீங்க அப்படின்னா இன்னும் அற்புதம். 60 அடி பாம்பு அந்த இடத்துல இருக்கும். 60 அடி பாம்புடைய சிலை வந்து உருவமாக கல்லுலேயே செதுக்கி இருக்கும். அந்த இடத்துக்கு போய் வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நடந்து படிக்கட்டு ஏறினீங்க அப்படின்னா ஒரு 1200 படிக்கட்டு இருக்கும். அதை நடந்து போய் நீங்கள் வழிபட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்க, நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. அமாவாசை நாட்கள்லாம் போய்ட்டு வரீங்களா, பயங்கர க்ரௌடாக வந்துடும் அமாவாசைலாம். அந்த மாதிரி டைமில் போய் வழிபட்டு வாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்கள் தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு மேல்மலையனூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் கோயில் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக பழனி போயிட்டு கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி, இந்த 3 கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள். திருஆவினங்குடிங்கிறது பழனிக்கு கீழேயே இருக்குது, அடிவாரத்தில். அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே போய் பழனியில் வணங்கிட்டு வரணும். ஸோ அந்த திருஆவினங்குடியில் போயிட்டு அந்த குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டு பாருங்கள், கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு இல்லை, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே பழனிக்கு போகிறது, ரோப்பில் போகணும்னு பார்த்தீங்கன்னா நடந்து போங்க, படிக்கட்டில் நடந்து போங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் அதையும் கொஞ்சம் மேம்போக்காக பார்க்காம அதை கொஞ்சம் மெயினாக பார்க்க ஆரம்பிங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்காமல் இருக்கணும். தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்களோட பேரை கெடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உடல் ஆரோக்கியம் தேவை. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் 100 முறை யோசித்து பண்ணக்கூடிய ராசி. இந்த டைமும் அதே போல் 200 டைம் யோசித்து பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் என்றைக்குமே செலவு பண்ண மாட்டீங்க. சேமிப்புகள் உங்கள்கிட்ட ரொம்பவே அதிகம். அதை இன்னமே கடைபிடிச்சா ரொம்பவே நல்லது. அதே போல் வண்டி வாகனம் வாங்கின நீங்கள் தொழில் ரீதியான விஷயத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதன் மூலமாக நல்ல வருமானம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதுமானது. குடும்ப ரீதியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் 100% கவனம் தேவை. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத வம்போடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த வம்போடுகள்லாம் வேண்டாம். ஸோ கொஞ்சம் நீட்டாக ஃபேமிலி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியாக, கொஞ்சம் ஹாப்பியான ஃபேமிலியாக கொண்டு வரது நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு எப்போ முடியுதோ ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம், தயிர் சோறோ புளி சோறோ லெமன் சோறோ ஏதாவது ஒன்று, எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ மாதத்தில் ஒரு டைமோ வாரத்தில் ஒரு டைமோ அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதில் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பாவம் நீங்கள் எங்கே போய் ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னாலும் தனுசு ராசிக்காரர்கள் 70% பேத்துக்கு முன்னோர்களினுடைய பாவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 30% பேருக்கு பாவங்கள்லாம் எதுவுமே இல்லை, முன்னோர்களுடைய பாவங்கள் எதுவுமே இல்லை. சிலருக்கு இருந்தது அப்படின்னா அது அந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தாலோ அல்லது ஆண் பெண்களுக்கு யாருக்காவது நீங்கள் உடை வாங்கி கொடுத்தாலோ அந்த பாவங்கள் வந்து நீங்குது. மிகப்பெரிய நன்மை உண்டாகுது. அந்த நன்மை வந்து உங்களுடைய வம்சாவளிக்கே வந்து நன்மையாக மாறுது. ஸோ அதனால் அந்த வம்சாவளியோட நன்மையவே பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து மிகப்பெரிய நன்மையாக மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே இலகிய மனம் கொண்டவர்கள். அதனாலேயே உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கொஞ்சம் பொறுமையாக எதை செய்தாலும் செய்யுங்க. அடாவடியாக பண்ண வேண்டாம். எப்போவுமே யோசித்து பண்ணக்கூடிய ராசி தான். இருந்தாலும் இந்த டைம் ஒரு 100% அதை யோசிச்சு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழிலில் நல்லாவே டெவலப் இருக்குது. தொழிலில் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நல்ல டெவலப்மெண்ட்டு. ஸோ அதனால் தொழிலை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதை செய்தாலும் செய்யும்போது கொஞ்சம் நன்மை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. 4 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். அடுத்தடுத்த வீடியோக்களில் 15 நாட்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை அக்யூரேட்டாக நம்ம கிளியர் பண்ணி சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.